ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சேரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருந்தாங்க இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு ஒரு பையனோட வருது. அந்த பையன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட பெஸ்டியாம். இப்ப சேரன தனியா ஒரு டேபிளுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு, அந்த பொண்ணும், பொண்ணோட பெஸ்டியும் மாறி, மாறி ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரனுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்ல. அதே மாதிரி இந்தாண்ட தனியா டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நிலா மத்தவங்களுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு போனதுக்கப்புறம் கார்ல போய்க்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா, சேரன் கிட்ட, "ஆமா அந்த பையன் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தெரியல. நான் கேள்வி கேட்டேன். கேட்டதுக்கு பெஸ்டின்னு சொன்னாப்ல." அப்படின்ன உடனே, மறுபடியும் அந்த பொண்ணோட ப்ரொஃபைல எடுத்து நிலா செக் பண்றாங்க. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு அப்படியாப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நைட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரன் வழக்கம் போல கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்க கார்த்திகா அழுதுகிட்டே வருது. கார்த்திகா வந்த உடனே, "இவ எதுக்கு இங்க வந்தா?" அப்படின்னு எல்லாருமே கோவப்படுறாங்க. ஆனா, நிலா தான் சமாதானப்படுத்துறாங்க. ஆனாலும் நம்ம நடேசன் அங்க வந்துடுறாப்புல. நடேசன் வந்து கார்த்திகா என்ன சொல்ல வரா? அப்படின்னு கூட கேட்காம, பயங்கரமா திட்டி, கார்த்திகாவ பேச விடாம மறுபடியும் வெளியில அனுப்பிச்சிடுறாப்புல. கடைசியா நம்ம நிலா வந்து சோழன தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "கார்த்திகாவுக்கும், சேரன் அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.